மக்களே, இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சூப்பரான பருப்பு லெமன் ரசமும் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். இந்த பருப்பு லெமன் ரசம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஜெயாஸ் கிச்சன்ற சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிபி எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி வீட்டில் லஞ்சுக்கு ட்ரை பண்ணேன். வாங்க உங்களுக்கு எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் அது கூடவே பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 3 தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு லைட்டாக குழஞ்சதும் இந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, இதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப் தண்ணி ஆட் பண்ணதும் நான் துவரம்பருப்பு ஏற்கனவே வந்து 1/2 கப் துவரம்பருப்பு 4-5 வந்து விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப் துவரம்பருப்புக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே நுரம் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நான் இன்றைக்கி ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருந்தேன். அந்த லெமன் ஜூஸையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான லெமன் பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சூப்பராக இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டு முடித்தோம். இந்த பருப்பு லெமன் ரசத்தை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.